பொதுவாக டூ ஸ்ட்ரோக்ஸ் பைக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது பெட்ரோலில் நம்ம ஆயில் கலந்து போடுறதுனால அதிகமாக கார்பன் படிகிற வாய்ப்புகள் இருக்குது. அதை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற தேவை ஏற்படும். ஆனால் நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணுறது எப்படி? இதுக்கு ஒரு 80 ரூபா தான் செலவாச்சு. பொருள் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. இது வந்து பக்கத்தில் இருக்க கெமிக்கல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 1/2 கிலோ 80 ரூபா. முதல்ல சைலன்சரில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குமோ அந்த ஓட்டையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். அடைச்சிட்டு அதில் நம்ம இந்த காஸ்டிக் சோடாவை கொட்டி ஃபில் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா கொட்டி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கெமிக்கல் பொருள். இது யூஸ் பண்ணும்போது க்ளவுஸும் மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. முடிஞ்ச ஒரு கண்ணாடி கூட போட்டுக்கோங்க. இதுக்காக நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூடு பண்ண தண்ணியை அந்த சைலன்சரில் இப்போ ஊற்றணும். ஊற்றும்போது பயங்கரமாக கொப்பளிக்கும். அதுக்காக கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபில் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே உள்ள இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி இறங்கும். அது இறங்கும்போது கொஞ்சம் தண்ணி குறையும். அப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 மணி நேரம் கழித்து வந்திருக்கோம். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். நீங்கள் இதை கவுக்கும்போது பார்ப்பீங்க எவ்வளோ ஆயிலாக அது வெளில வந்திருக்கு அப்படின்றது. இது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நார்மல் வாட்டர் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் பண்ணி அடித்தாலோ இல்லை சும்மா எடுத்து ஊற்றி ஒரு 2 குலுக்கி ஊற்றி விட்டாலோ ஓகே ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதோட ஃபைனல் அவுட்புட்டு.